ஸோ கைஸ் த லாங் வெயிட் இஸ் ஓவர். இவரை மாதிரியே இன்னொருத்தர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆயிருக்கார் கைஸ். நேம் எஃப்எஸ்ஆர். இது ஒரு மஸ்டாங் கார் கைஸ். இதோட அன்பாக்சிங் தான் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. இவர் ஒரு போர்ட். இவரோட அன்பாக்சிங்கை சீக்கிரம் பார்ப்பீங்க கைஸ். ஆல்ரெடி இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. பாய். ஸோ வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம எந்த காரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா த மாடல் ஜிடி ஃபோர்ட் மஸ்டாங்கோட எஃப்எஸ்ஆர் பிராண்டோட காரோட அன்பாக்சிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கார். ஆன் ரோட் கார் கைஸ். இது நம்ம இது வரைக்கும் வச்சுருந்ததெல்லாம் ஆஃப் ரோடு, ரேலி, அப்புறமேட்டுக்கா க்ராலர் வச்சுருந்தோம். இது வந்து ஆன் ரோட் கார் கைஸ். ஸோ திஸ் இஸ் த கார். இதுதான் கைஸ் அதோட ரிமோட். ஆஸ் யூஷுவல் லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக். இது ஸ்டியரிங், ட்ரிம், பவர், ப்ளா 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 ப்ளா. இது வந்து இதான் கைஸ் பிரேக். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சரே இதுதான். ஹேண்ட் பிரேக், இ பிரேக்னு சொல்லுவாங்க. இ பிரேக் கொடுத்துருக்காங்க கைஸ். அது இல்லாமல் பைன் மோடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரிமோட். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. GT15G போட்டிருக்காங்க. நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வரைக்கும் இருக்கிற ரிமோட்டில் எதுவுமே இவ்வளோ கட்டவரல் இந்த ஸ்டியரிங்கில் கிட்ட எட்டுற மாதிரி இல்லை இந்த ரிமோட்டில். மிச்ச அதர் பிராண்ட்ஸில் இதில் கிட்ட இருக்குது. ஒருவேளை என் கை சின்னதாக இருக்கிறதா இல்லை ரிமோட் பெருசாக இருக்குதான்னு தெரில. ஸோ அஸ் யூஷுவல் கைஸ், கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை கொடுத்து ஒரு கார் வாங்கினா அதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாம் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பீட் பினியன் கீர் கைஸ். காரில் வர்றது எத்தனை டீத்துன்னு தெரில. ஆக்சுவலி இது வந்து 16 டீத்தா 17 டீத்தான்னு தெரில கைஸ். இது வந்து மோட்டரில் மாற்றுறது அஸ் யூஷுவல். இது வந்து ஃப்ரண்ட் ஹார்ட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் ஹார்ட் ஸ்ப்ரிங் கைஸ். செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியர் சாஃப்ட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டும். அஸ் யூஷுவல் ஆலன் கீஸ், ஆலன் கீஸ் இருக்குது. அப்புறம் எலிமருந்து சீட் இருக்குது கைஸ். கண்டிப்பாக எல்லா காருக்கும் தருவாங்க, ஏன்னா இவர் மேட் இன் சைனா கைஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக எலிமருந்து சீட்டில் சைனா மாதிரியே போட்டிருப்பாங்க. சைனா போட்டிருக்காங்க பாருங்கள், சைனீஸில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் குட் கைஸ். இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டிக்கர்ஸ், எஃப்எஸ்ஆர் பிராண்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் இதெல்லாம் படித்து பார்க்க நேரம் இல்லை கைஸ். எடுத்து வரோம் அப்போ. மெயினாக நம்ம காருக்கு வருவோம் இப்போ. கைஸ் இந்த கார் ரொம்ப பெருசு கைஸ். 1:8 ஸ்கேல் ரேஷியோ. கை பாருங்கள், என்னோட கை ஆக்சுவலி கரெக்டாக என்னோட முட்டி ஜாயிண்ட் அந்த வீலுக்கு இந்த வீலுக்கு வச்சு கூட பாருங்கள். இன்னுமே பெருசாக இருக்குது. கேமராவை திருப்பி காட்டுறேன், இன்னுமே பெருசாக இருக்குது. இது ஒரு 1:8 ஸ்கேல் கைஸ். மாடல் ஜிடி. ஒரு ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. சரிதா, வெல்க்ரோ வருது பாருங்க. ஸோ உள்ள ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஓர வைப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், ஆனால் நோ பேட்ரிஸ் தரமாட்டாங்க. நம்ம தான் பேட்ரிஸ் வாங்கி போடணும். ஆக்சுவலி இது ஒரு 3 years பேட்ரி, 3S 35C, அதாவது 35 டிஸ்சார்ஜ் ஆகும் கைஸ். இது 11.1 volt பேட்ரி கொடுக்கும்போது நமக்கு 60 கனெக்டரோட வரும். இது வந்து 90 கனெக்டர், XT19 இருக்கும் பாருங்க போட்டிருக்கா. இந்த கனெக்டர் காரோடய கொடுப்பாங்க. நமக்கு சாதா பேட்டரிக்கு வரும்போது 60 பேட்டரி, 60 கனெக்டரோட தான் வரும். 60 கனெக்டர் வந்து இதில் ப்ளக் பண்ண முடியாது, இல்லை போகாது.
அதனால இந்த கார் கூடயே வந்து இந்த மாதிரி ஒரு 2 கொடுத்துருக்காங்க. 2மே வந்து யூஸ் ஆயிடுச்சு கைஸ். 2 பேட்டரிஸ் வச்சிருந்தேன். ஆக்சுவலி இது வேற ஒரு காரோட பேட்டரி பாருங்க. ஸோ 2 பேட்டரி வேணும் கைஸ் இந்த காரை ஓட்டுறதுக்கு. இதுவே பவர் கம்மியான பேட்டரி தான். இது ஒரு 2200 mAh பேட்டரி. 2 பேட்டரி போடணும் ஏன்னா இது 6S கைஸ். கிட்ட காட்டுறாருங்க. ஸோ இதான் கைஸ் உள்ள இருக்கிறது. யூஸ்வல் இங்கே வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரேம் இது. கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த காரில் பாருங்க. தான் என் வரும். ஆக்சுவலி ஒரு காமன் மேனுக்கு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் கை இருக்குது. ஆனால் அதுவே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தெரியுது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. பிஇசின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ் 150 ஆம்ஸ் வாட்டர் ப்ரூஃப். இதான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது. இதெல்லாம் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணுறது. டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் 2 பேட்டரி கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் காரே ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க கைஸ். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் அது பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ஏனோ தானான்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நான் சும்மா வைக்கிறேன். அங்கங்கே அது இங்கே கொஞ்சம் வைக்கணும், இதில் கொஞ்சம் வைக்கணும். சும்மா வைக்கிறேன். இப்போதைக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், ஆன் ஆயிடுச்சு. இதோட ரிமோட் செகண்ட் ரிமோட் ஆன் பண்ணிடலாம் கைஸ். இங்கே இருக்கு ஆன் பண்ணுற பட்டன். ஆக்சுவலி இந்த க்ரீன் லைட் எது தெரியுமா? இது வந்து இந்த ரிமோட்டுக்கு பேட்டரி இருக்குல்ல, அதோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டுறது கைஸ். இவ்வளோ மாடர்ன் ஆகிட்டே இருக்குது பாருங்க டெக்னாலஜி. ரொம்ப பவர் கைஸ். ஐயோ, ஓகே இது வீட்டுக்குள்ளே ஓட்ட முடியாது போல். நான் டேரெக்டாக உங்களை களத்தில் சந்திக்கிறேன் கைஸ். கைஸ் சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் பாருங்கள். இது வீட்டுக்குள்ளே ஏன் ஓட்ட முடியாதுன்னு சொன்னேன். சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், உங்களை டேரெக்டாக ஆன் ரோட்டில் சந்திக்கிறேன். பாய். கைஸ் ஆஸ் யூ சீன், நம்மளால் 75% கூட ட்ரிகரை புல் பண்ண முடியல கைஸ். ஏன்னா இது ரொம்ப பவராக இருக்குது கைஸ். நான் நினச்சதோட ரொம்ப பவராக இருக்குது. அதுக்கே லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இங்களா ஸோ திஸ் இஸ் த அவுட் கைஸ். இப்போதான் கார் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிலாம் வச்சுருக்கேன் கைஸ். நிறையா சில்லறைகள் செதற விட்டுருக்கேன். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீரத்தழும்பு. இங்கே ஆக்சுவலி ஒரு கிளாஸ் வரும் கைஸ். எங்கே போய் விட்டேன்னு தெரில, கிளாஸ் எங்கேயோ போய் விழுந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வரும் இங்கேயும் ஸ்க்ராச்சஸ், மைல்டு ஸ்க்ராச்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு கைஸ். ஆக்சுவலி இது உங்களுக்கு அந்த பர்பிள் ஷேட் தெரியுதா கைஸ்? என் கணக்கு மட்டும் தான் தெரியுதான்னு தெரியல. இந்த ப்ளூல ஒரு பர்பிள் ஷேட் தெரியுது. இது ஆக்சுவலா ப்ளூவா பர்பிளானே தெரியல. ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ்டு பர்பிள் ஷேட்ல தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் மெயினா இதெல்லாம் தான் கைஸ் ஸ்க்ராட்ச் ஓவரா இருக்கு. இதெல்லாமே ரோட்ல அப்படியே தேயுது ஒரு டைம் டிரைவ் பண்ணும்போது. ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி இல்லை, அப்பதான் ரொம்ப ஏரோடைனமிக்கா கொடுத்துருக்காங்க கைஸ். ஆக்சுவலி கீழே வீல் வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஹைட்டா இருக்கிற மாதிரி. இது வீல் எடுத்துட்டுனா உங்களுக்கு இனிமே கொஞ்சம் லோயரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தம்ஸ் அப் பட்டனை அப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.